ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா சிறப்புங்கய்யா. ஐயா நீங்க நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் பூராடம். சுக்கிரனின் நட்சத்திரம். அதோட தன்மைகளை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கய்யா. சுக்கிரன் அப்படின்னாலே கவர்ச்சி தான். ம். அதுலேயும் குரு வீட்டில் மொத்த பணத்துக்கு அதிகாரி குரு. இவர் சில்லறை சில்லறை பணம். பணம். சுக்கிரனுடைய வசதி வாய்ப்பு, ம். என்ஜாய்மெண்ட்டு, உலகத்துக்கு பிறந்து போகங்களை அனுபவிக்கத்தான் பிறந்திருக்கோன்ற கொள்கை. ம். இப்போ நம்ம மூலத்தில் தத்துவத்தை பேசணும், எல்லாத்துலேயும் விடுபடுறோங்கிறது தான் ஞானம். ம். ஆனால் இவங்க அப்படியே ஆப்போசிட்டு. ஏனென்றால் இந்த பூராட நட்சத்திரம் இருக்கிற தனுசு ராசியிலிருந்து 6வது வீடு தான் ரிஷபம். ம். அப்போ என்ன சொல்ல வருது? 11ஆம் வீடு துலாம். துலாம். அப்போ என்ன சொல்ல வருது அப்படின்னா, உழைக்கணும், என்ஜாய் பண்ணணும், சந்தோஷம் அடையணும், லைஃபு வந்து சந்தோஷத்துக்கு தான் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. ஆனால் உழைப்பதில் சுறுசுறுப்பாக உழைக்கக்கூடியவங்க. ம். போராட்டத்தை பற்றி ஒன்றும் குறை சொல்வதற்கு இல்லை. அது மட்டுமல்ல, சுக்கிரன்னாலே மகாலட்சுமி. ம். அது மாதிரி கலைத்துறைகளில் ஆர்வங்கள், மேலும் வந்து கலை சார்ந்த படிப்புகள். ம். இப்போ அழகு கலை இருக்குது, ம். நிறைய இன்றைக்கி வந்து ஹோட்டல் கலை இருக்குது, டிசைனிங் கலை இருக்குது, பட்டு துணி, இது மாதிரி ஆர்கிடெக்டு, இதில் எல்லாம் நுணுக்கமாக போகிற கலை பூரா சுக்கிரன். ம். சும்மா செங்கல் வச்சு கட்டினா அது வந்து செவ்வாய். செவ்வாய். அதில் டெக்கரேஷனாக ஆர்கிடெக்டாக பண்ணால் அது சுக்கிரன். ம். ஸோ அந்த வகையில் நிறைய வந்து இவங்க அட்வைஸ் பண்ணுவாங்க, கன்சல்டிங்காக இருப்பாங்க. இப்போ ஒரு சாதாரண ஒரு சிவில் இன்ஜினியர் வந்து ஒரு கட்டடம் கட்டுறது வேற, இவங்க வந்து ஒரு மேல் படிப்பு படிச்சுட்டு அதில் வந்து இன்னைக்கு உலக லெவலில் அப்டேட்டடாக என்ன பண்ணலாம், ம். ஆய்வு மனப்பான்மையோட ஆராய்ச்சி பண்ணி டெவலப் பண்ணக்கூடியவங்க. அதே மாதிரி டீச்சிங் ப்ரொஃபஷனில், அது மாதிரி பெண்களுக்கான அனைத்து விதமான கலைத்துறைகள், இப்போ நாட்டியம் இருக்குது, மியூசிக் இருக்குது, இது சம்மந்தப்பட்ட அனைத்து கலைத்துறைகளும் ஒரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு உன்னதமான நட்சத்திரம் பூராடம். சிறப்பு சிறப்புங்கய்யா. ஐயா இப்போ இந்த பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோட குணாதிசயங்கள் எப்படி இருக்குங்க? ஜென்ரலாக வந்து என்ஜாய்மெண்ட்டு, சிரித்த முகம், ம். நல்ல கவர்ச்சியான பேச்சு, வசீகரத்தன்மை, அதனால் அழகுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது, இந்த குணாதிசயம் எல்லாம் இருக்கும். அதே மாதிரி சந்தோஷமாக பழகலாம், லைஃப்பில் வந்து என்ன சீரியஸ்னஸ்ஸு, ம். எல்லாமே எல்லாமே ஜாலியாக பழகலாம், பாடலாம், ஆடலாம், ஒரு ஒப்பனைகள் பண்ணிக்கலாம், அழகு சௌந்தரியமாக இருக்கலாம், இருக்க இருக்க நம்ம எல்லாத்துலேயும் ஒரு மேம்பாடு அடையலாம் அப்படின்ற ஒரு லட்சுமி கடாட்சத்தை உடையது தான் சுக்கிரன்னாலே. உங்களுக்கு பெரிய இப்போ வாசனை திரவியங்கள் காஸ்ட்லி தான் எல்லாமே. இப்போ ஒரு முந்திரி எடுத்துக்கோங்க, பாதாம் எடுத்துக்கோங்க, இது மாதிரியான கிராம்பு, ஏலம், மலைபடு பொருட்கள், வாசனை திரவியங்கள், சென்ட்டு, பெர்ஃப்யூம், இதெல்லாமே சுக்கிரன் தான். பஞ்சனை, பட்டு மெத்தை, இதெல்லாமே சுக்கிரன் தான். அதை மையமாக வச்சிங்கனாலே இவங்க குணாதிசயத்தை எல்லாம் புரிஞ்சுக்கலாம். எல்லாத்துலேயுமே சொகுசு வேணும், அதில் அப்டேட்டடாக இருக்கணும், வசதி வாய்ப்போடு இருக்கணுங்கிற குணாதிசயம் கொண்டவங்க. அதுக்காக வந்து இவங்க யாரையும் பகைச்சிக்க மாட்டாங்க, எல்லாத்தையுமே தன்னுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வர்றதுக்கு ஒரு சாமர்த்தியத்தை பயன்படுத்துவாங்க, ஒரு வசீகர தன்மையை பயன்படுத்தி இவங்க எல்லா காரியத்தை சாதிக்கிறதுக்கு வல்லமை பெற்று. சிறப்புங்க. இப்போ 4 பாதங்கள் இருக்குது, அப்படி 4 பாதமே வேறுபடும். ஸோ அப்படி இருக்கும் முதல் பாதம், பூராடம் முதல் பாதத்தில். ஆமாம், பூராடம் 1ஆம் பாதம் வந்து கலை உணர்ச்சி மிக்கவர்கள், அதே மாதிரி அரசியல் தாக்கமும் உள்ளவர்கள், மற்றும் வந்து படிப்பு நல்ல ஆய்வு பண்ணி படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப ஆழ்மனதில் டெப்த்தாக படிக்கிறது. அம்பாள் உபாசகர், அந்த மாதிரி தெய்வங்கள், காமாட்சி அம்மன், துர்க்கை, இது மாதிரியான உபாசனைகளில் இது பண்ணுவாங்க. நீர்நிலைகளில் வந்து ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. ஒரு லேக்குக்கு போகிறது, வாட்டர் சம்மந்தப்பட்டது, குளிக்கிறது, இது சம்மந்தப்பட்டதெல்லாம் இன்றைக்கெல்லாம் சொகுசாக பாத் டப்லாம் வந்துருச்சு இல்லையா, அது மாதிரியெல்லாம் நவீனமாக என்ஜாய் பண்ணுறது. குழந்தைகள் மேலே ரொம்ப ரொம்ப பிரியமாக இருப்பாங்க. அதுலேயும் வந்து பெண் குழந்தைகள், அதனால் வசீகரமாக அவங்க மேலே பாச நேசத்தோடு இருப்பாங்க. பாசத்துக்கு முக்கியம் கொடுத்து அதுக்காக தன்னை தியாகம் பண்ணுறதுக்கு தயங்க மாட்டாங்க. நம்ம மேலே பாசம் வச்சுட்டாங்க அப்படின்னா அவங்களுக்காக டெடிக்கேட்டடாக வாழ்க்கையில் இது பண்ணுவாங்க. மேம்போக்கான பணிகளில் தான் இருப்பாங்க. ஒரு அதிகாரத்துவம், ஒரு வேலை வாங்குகிற இடம்,
அல்லது நம்ம கன்சல்டிங் இந்த மாதிரி பணிகளில் இருப்பாங்க. சிறப்புங்க. ஐயா, 2ஆம் பாதத்துல பிறந்தவங்க குணாதிசயம் சிறப்பு. 2ஆம் பாதம் தான் ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, ம். டேலண்ட்டும் இருக்கும், அதே நேரத்தில் ஃபீல்டு ஒர்க்குக்கு போவாங்க. ம். உணவாகட்டும், கேட்ரிங் சம்மந்தப்பட்டது, டிசைனிங் உடைகளாகட்டும், டிசைனிங் தயாரிக்கிறது, அதே மாதிரி மருத்துவத்துறையில் இது எல்லாத்துலேயுமே டெவலப் ஆகிறது 2ஆம் பாதம். ஆனால் என்னென்னா 2ஆம் பாதத்திற்கு கொஞ்சம் வந்து மன வாழ்க்கை ஆப்பனண்ட்டு அது வந்து சரியாக அமையாது, அது ஒரு விஷயம் இருக்குது. பட் 2ஆம் பாதத்தில் பிறந்தவங்க வந்து பொருளாதாரத்தில் மிகப்பெரிய சம்பாத்தியம் அடையும். எதனால இங்க அந்த மன வாழ்க்கை பிரச்சனையாகுது? அது வந்து அவங்களுக்கு வரக்கூடிய மனைவி மேலே வந்து ஒரு சரியான ஒரு அணுகுமுறை இருக்காது, ஒரு மாதிரி சந்தேக பார்வை. ஓ. இப்போ சுக்கிரன் அப்படின்னா எல்லாமே பழகிறது, ஜாலியாக சிரிக்கிறோம், பேசுகிறோம், பழகுறோம். அப்போ அது மாதிரி பழகிறதுலையே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர், அதுக்கு இப்போ ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு வகையில் வந்து அந்த ஒரு டவுட் மைண்டை கிரியேட் பண்ணிக்கிறது. ஒருவேளை இருக்குமோ அப்படின்னு. இருக்குமோன்னு கிரியேட் பண்ணிக்கிறது. ஸோ அது மாதிரி பண்ணுறதுனால நிலைத்த தன்மையாக அந்த அன்பு இருக்கிறது இல்லை. அப்போவுமே அந்த பார்வை இருக்கிறதுனால இவங்களும் யதார்த்தமாகவும் ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாகவும் இல்லாததுனால அந்த குறைகள் வருது. இன்னொரு விஷயம் வந்து யாராவது இப்போ ஃபினான்ஷியலாக பேக் அடித்தாங்கன்னா அது பாதிக்கும். ஈக்குவலாக இருக்கிற வரைக்கும் நல்லா இருப்பாங்க. யாரோ ஒருத்தர்னால ஒருத்தருக்கு பிரச்சனை வருது, இப்போ வந்து கணவன் கடன் பண்ணிட்டாரு அப்படின்னா மனைவிக்கு வந்து என்ன பிரயோஜனம் வாழ்ந்து, அப்படி என்ன வரும். அதே மாதிரி மனைவினால கணவனுக்கு ஆதாயம் இல்லைன்னா மனைவியை வந்து எப்படி இது பண்ணிக்கிறது, ஸ்கிப் பண்ணுறது, இப்படி யோசனைகள் வர்றதுனால மன வாழ்க்கையில் அதிருப்தி. அடுத்து 3ஆம் பாதம் ஜாலி, என்ஜாய்மெண்ட்டு. 2வது இவங்களுக்கெல்லாம் வந்து வளர்ப்பு, டீனேஜ்லேயே வந்து எல்லாமே ஜாலியாக இருப்பாங்க. நிறையா சினிமா பார்க்குறது, அழகு சாதனங்கள் பயன்படுத்துறது, சொகுசு வாகனங்கள் சின்ன வயசுல சுக்கிரதசை வந்துடும். சொகுசு வாகனங்கள் பண்ணது ரொம்ப வந்து செல்வாக்காக வளர்றதுன்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி நட்பு வட்டாரத்தில் அதுக்கு தகுந்த ஒரு கேங் இருந்துக்கிட்டே இருக்கும். இவங்களுக்கு சொல்லபடி கேட்குற மாதிரி ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்கான நட்பு வட்டாரம் இருந்துக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லை, அவங்க வாழ்க்கையில் வந்து குறிக்கோள் வந்து லைஃப்பில் வந்து வெறும் என்ஜாய்மெண்ட் தான், அந்த எண்ணம் இருக்கும். திருமணத்தில் நல்ல மனசுக்கு பிடிச்ச லைஃப் பார்ட்னர் கிடைச்சி ரொம்ப சந்தோஷமாக வாழக்கூடிய அமைப்பு பெற்றவர்கள் 3ஆம் பாதம் உள்ளவர்கள். வேலையில் வந்து சமமாக இருந்தால் போதும்னு நினைப்பாங்க, பெருசாக சாதிக்கணும், பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ், கோல்ஸ். ஆமாம், அதெல்லாம் இல்லை. நமக்கு வந்து செலவழிக்கிறதுக்கு பணம் வருதா அதுவே போதும், நல்ல வாழ்க்கைன்ட்டு நினச்சிப்போம், ப்ளசண்டான வாழ்க்கை. ஆமாம், சிறப்புங்க. ஐயா, அடுத்து 4ஆம் பாதம். 4ஆம் பாதம் தான் பாதிக்கப்பட்டவர்கள். அதாவது வகை இருக்காது, ஆனால் ஆசை இருக்கும். நமக்கு வந்து நம்மளுடைய ஸ்டேட்டஸ் என்ன, அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கலாங்கிற அந்த எண்ணம் இல்லாமல் கற்பனை குதிரையை தட்டி விட்டு ரொம்ப என்ஜாய்மெண்ட்டுக்காக ஆசைப்பட்டு கடனை வாங்கி செலவழிக்கிறது, கடனை வாங்கி படோடாபமாக பண்ணுறது, அல்லது தொழில் பண்ணாலும் ரொம்ப ரிச்சாக பண்ணணும்னு நினைக்கிறது. ஹை ஸ்டாண்டர்டுங்கிறது நினைக்கிறது சகஜம்தான், ஆனால் நம்ம லெவல்னு கெப்பாசிட்டின்னு ஒன்று பார்த்துக்கணும்ல, அதை பார்க்காம போகிறதுனால இவங்க வந்து அதிலிருந்து மீள முடியாமல் தவிப்பாங்க. இவங்களை அவ்வளோ சீக்கிரம் யாரும் உதவி பண்ணி காப்பாற்ற மாட்டாங்க, அதுதான் இவங்களுக்கு இருக்கிறது. இவங்க நிறைய பேருக்கு உதவி செஞ்சுருப்பாங்க, ஆனால் அதை வந்து நினச்சி பார்த்து யாராவது இவங்களுக்கு அதை திருப்பி கொடுக்க கூட நினைக்க மாட்டாங்க. இப்போ உதாரணத்துக்கு நம்ம நிறைய சினிமா துறைகள்லையே நிறைய பேர் நல்லா வாழ்ந்து கடைசியில் கெட்டவங்க எல்லாம் பார்த்துருக்கோம். அவங்க வாழ்ந்த காலத்தில் எவ்வளவோ உதவிகள் பண்ணியிருப்பாங்க, ஆனால் அவங்க கஷ்டப்படுற காலத்தில் அந்த உதவி பெற்றவர்கள் வந்து உதவி செய்ய மாட்டாங்க. அது மாதிரி ஒரு உதாரணமாக எடுத்துக்கலாம். அந்த 4ஆம் பாதம் இருக்கிறவங்களுக்கு வந்து அடிப்படையில் வந்து வாழ்க்கையில் வந்து வறுமையில் இருந்தாங்க அப்படின்னா அந்த வறுமைக்கு தகுந்த மாதிரி இவங்க வந்து செலவுகள் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா அப்படியே மேக்கப் பண்ணி வந்துடலாம். அன்புக்காகவும் ரொம்ப ஏங்குவாங்க. அந்த ஏக்கத்தினால என்ன ஆகும்னா இவங்களுக்கு தகுந்த நபர்கள் கிடைக்காம டிசப்பாயின்மெண்ட்லேயே இருப்பாங்க. சிறப்புங்க ஐயா. பூராடத்தோட குறியீடுகளை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. பூராடம் என்பது மெயினாக ஆப என்று சொல்லக்கூடிய வேதம். ஆபன்னா நீர்னு அர்த்தம். அப்போ வருணன், தேவதை வந்து வருணன். இப்போ நம்ம வந்து வீட்லேயே செம்பு கலசம் வச்சு அதில் வந்து பன்னீர் தீர்த்தமெல்லாம் விட்டு புனித நீர்
ரெடி பண்ணி கலச திரவியங்கள் போட்டு வாசனை திரவியங்கள் போட்டு தேங்காய் வச்சு மாவிளை வச்சு அந்த கலசத்தையே நம்ம வந்து தீபாராதனை காட்டி வருண தேவதையாக நினச்சி நம்ம வழிபட்டோம் அப்படின்னா அதுக்கு வருண தேவதைக்கு உண்டான மந்திரங்கள் இருக்குது. ஜல தேவதை அப்படின்னு சொல்லக்கூடிய இப்போ நம்ம புண்ணிய நதிகள் இருக்கு இல்லையா, அதையெல்லாம் நினச்சி நம்ம போற்றி வணங்கினோம்னால இவங்களுக்கு குறியீடே அந்த கலசம்தான். வருண கலசம்னு எடுத்துக்கலாம், அல்லது வருணன்னா மலைன்னு எடுத்துக்கலாம். மலை வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்கும். கட்டில் கால் அப்படிங்கிறது ஒரு வடிவம். அப்படின்னா என்னன்னா நம்ம பஞ்சு மெத்தை காட்டு இது மாதிரி லோகோ குறியீடுகளை பயன்படுத்தலாம். இதெல்லாம் வந்து ரியல் எஸ்டேட்டுக்கு பயன்படுத்தலாம். ஃபர்னிச்சர் கடைகள் இது மாதிரியான அனைத்து விதமான வியாபாரங்களுக்கும் பயன்படுத்தலாம். இவங்களுக்கு இந்த பூராடத்தினுடைய பறவை வந்து கௌதாரி, மரம் வந்து வஞ்சி மரம். இந்த மரம் இருக்கிற இடத்துலையோ அல்லது நம்ம நர்சரியில் வாங்கி செடியை வளர்த்தி தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கலாம். வஞ்சி மரத்தை வச்சு அந்த பூராட நட்சத்திரத்தை அன்னைக்கு அது தண்ணி வச்சு அதையே வந்து வணங்கினா கூட போதும். தூப தெய்வம் காட்டி வணங்கினா போதும். கௌதாரி பறவை, குரங்கு வந்தும் இருக்கும். அப்போ அந்த மாதிரி குரங்கு கிட்ட போய் உணவு கொடுக்கறது இதெல்லாம் பண்ணும்போது பூராடத்தில் மெயினாக என்னை பொறுத்த வரைக்கும் சினிஃபீல்டுக்கும் செட் ஆகும், ஆர்கிடெக்டுக்கும் செட் ஆகும். அதே மாதிரி வாகனத்து துறைகள், சொகுசு வாகனங்கள் இருக்கு இல்லையா, அந்த வாகனங்களுக்கும் செட் ஆகும். ஃபர்னிச்சர் கடைகளுக்கும் செட் ஆகும். ஆபரணங்கள், நகை ஆபரணங்கள், டெக்ஸ்டைல் டிசைனரி இதுக்கும் செட் ஆகும். ஒரு சிலருக்கு ஜோதிடத்திலே எக்ஸ்பர்ட் ஆகும். புராணம் சிறப்புங்க. இவங்க வழிபட வேண்டிய வழிபாடு மகாலட்சுமி மெயினாக எடுத்துக்கலாம், சுக்கிரனுக்கு உண்டானது. அதே மாதிரி இப்போ சப்தகன்னிமார், அது அந்த வழிபாடுகள் நல்லா பண்ணிக்கலாம். அதே மாதிரி துர்க்கைக்கும் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பரணி, பூரம், பூராடம் எல்லாம் பாருங்க அந்த பெண் தெய்வத்திலேயே தான் வரும். துர்க்கை சொல்லுவோம் பரணிக்கு, இப்போ பூரத்துக்கு பார்வதி சொன்னோம். இதே மாதிரி பூராடத்துக்கு இந்த சப்தகன்னிமார் இந்த மாதிரி பெண் தெய்வ வழிபாடுகள் எடுத்துக்கலாம். மகாலட்சுமி பொது தெய்வமாக எடுத்துக்கலாம். ஸ்ரீரங்கம் வந்து சேத்திரமாக எடுத்துக்கலாம். கஞ்சனூரும் இருக்குது, கும்பகோணம் பக்கத்தில் கஞ்சனூர் இருக்குது. வெள்ளை நிறம் ஆடை, பளிச்சிடும் வெண்மை, மினிஸ்டர் ஒயிட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒயிட்டு, பட்டு வெண்மை, பட்டு துணிகள், டிசைனாக பளபளன்னு இருக்கிற அத்தனை கருவிகளும் அத்தனை உபகரணங்களும் சுக்கிரனே தான். இதெல்லாம் பயன்படுத்திக்கலாம். பெர்ஃப்யூம் பயன்படுத்தலாம். அதெல்லாம் நல்லது தான். சிறப்பு சிறப்பு. ஐயாவின் அறிவுரை அதை சொல்லுங்கய்யா. அதான் நான் சொன்ன மாதிரி இந்த 4ஆம் பாதத்தில் பிரச்சனை இருக்குன்னு சொன்னேன். அது மாதிரி இருக்கிறதுனால ரொம்ப வந்து எதிர்பார்த்து ஏமாறுறதும் வேண்டாம். அதே மாதிரி அளவுக்கு மீறி கடன் வாங்கி ஆடம்பர வாழ்க்கைக்காக ஆசைப்பட்டு அதனை அவமானப்படவும் வேண்டாம். ஓரளவுக்கு உலகத்தை புரிஞ்சிக்க முயற்சி பண்ணணும். ஏன்னா இவங்க வந்து தனுசு ராசிக்காரங்க, குரு தான் அதிபதி. இப்போ இவங்களுக்கு 6ஆம் இடமா சுக்கிரன் வர்றதுனால இவங்களுக்கு வந்து இவங்க அந்த ஒரு எதிர்பார்ப்பு, ஆசைகள், இதுதான் இவங்களுக்கு பகை. அப்போ தனக்குத்தானே எதிரிங்கிற ஒரு விஷயத்த மனசில் வச்சுக்கிட்டு என்ன நமக்கு கெப்பாசிட்டி இருக்கோ அதுக்கு தகுந்த பட்ஜெட்டை போட்டு அதுக்கு தகுந்த என்ஜாய்மெண்ட் இருந்தால் போதும்னு நினச்சாலே இவங்க நல்லா இருப்பாங்க. ஒன்றும் இவங்களால பாதிப்பு இருக்காது. ஜென்ரலாக ஒரு பழமொழி சொல்லுவாங்க பெண்களுக்கு, பூராடம் நூலாடாது அப்படின்ட்டு. ஆனால் என்ன அர்த்தம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து திருமண தோஷங்கள் அப்படிங்கிற மீனிங்கில் அது சொல்லப்பட்டது. இந்த காலத்தில் வந்து இது வந்து அது எப்படி நம்ம அட்வைஸ் எடுத்துக்கணும்னா, ஆடம்பர வாழ்க்கையினால அந்த திருமண பந்தத்தில் வந்து இவங்க மொராலிட்டியை இழக்கிறாங்க. இப்போ இன்னைக்கு சொல்லலாமா என்னன்னு தெரியல, நிறைய பெண்கள் வந்து தாலியை கழட்டி வச்சுட்டே பிடிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து நம்ம சம்பிரதாயத்துக்கு தவறானது. இப்போ இதெல்லாம் வந்து சர்வசாதாரணமாக நடக்குது. அப்போ என்ன அப்படின்னா அந்த ஒரு மொராலிட்டிக்கு இவங்க கட்டுப்படணும். அது கட்டுப்படாது. ஏன் அந்த மாதிரி எல்லாம் செய்கிறாங்க அப்படின்னா எல்லாம் இந்த மாடர்ன் நவீன உலகம் பண்ணுற கவர்ச்சி. அந்த கவர்ச்சியை மட்டும் கரெக்ட் பண்ணிட்டு போனாங்கனாலே இவங்களுக்கு நல்லா இருக்கும். தெய்வ அனுகூலம் கிடைக்கும். குருவை வந்து இவங்க வந்து மதிக்கணும். குருவை வந்து வழிபாட்டுக்கு எடுத்துக்கிட்டோம், ஆன்மீகத்தை வந்து பிடிச்சிக்கிட்டாங்கன்னா இந்த சுக்கிரன் வந்து தானாகவே இவங்களுக்கு வேண்டியதெல்லாம் கொடுக்கும். ஆனால் இவங்க வந்து அதுதான் உலகம்னு நினச்சி நீதி நெறியை வந்து மறக்கிறது தான் இவங்ககிட்ட இருக்கிற வீக்னஸ். அதுதான் அட்வைஸ். சிறப்பு சிறப்புங்கய்யா, ரொம்ப நன்றிங்கய்யா, அற்புதமாக சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் அடுத்தடுத்த நட்சத்திரத்தை பற்றி பார்க்கலாம். வணக்கம்.